ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். அம்மா இன்றைக்கி உங்களுக்கு வாழைப்பழத்தில் அழகான ஒரு புட்டிங். நம்ம வாயில் வச்சாலே கடிக்க வேண்டாம், சவைக்க வேண்டாம். வாயில் வச்ச உடனே அப்படி ஸ்மூத்தாக இறங்கும் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு புட்டிங் அம்மா உங்களுக்கு செய்து தரேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு அம்மா 4 வாழைப்பழம் வச்சுருக்கேன், 1 கப் சீனி வச்சுருக்கேன், நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். 2 முட்டை வச்சுருக்கேன், 1 கப் பால் வச்சுருக்கேன். பால் வந்து 200 கிராம். நம்ம பசும்பால் வச்சுருக்கேன், நீங்கள் டெய்லி பால் எந்த பால் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம 4 பழத்தையும் தொலி உரித்து நல்லா வெட்டிக்கலாம். இப்போ நல்லா நம்ம 4 பழத்தையும் அழகாக தொலியை உரிச்சிட்டு நல்லா நம்ம துண்டு துண்டாக அதை வெட்டி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு புட்டிங். நம்ம வாயில் வச்சதும் கடிக்க வேண்டாம், சவைக்க வேண்டாம். அழகாக வச்ச உடனே அப்படி மெதுவாக அழகாக சுமூத்தாக இறங்கும் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் பார்த்துக்கிடுங்க. சீனி எப்போதும் நம்ம வீட்டில் இருக்கும், பாலும் இருக்கும். 2 முட்டை 2 பழம் இருந்தாலும் நீங்கள் இந்த புட்டிங் அழகாக செஞ்சிடலாம் பார்த்துக்கிடுங்க. 4 பழத்தையும் நல்லா துண்டு துண்டாக நம்ம வெட்டியாச்சு. இப்போ நம்ம 2 முட்டை வச்சுருந்தோம்ல, இப்போ அதை கொட்டி அதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம 2 முட்டையை உடைச்சி இப்போ இந்த வாழைப்பழத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த முட்டையை இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸி கப்பில் ஊற்றிக்கலாம். இதை இப்படியே நம்ம இந்த மிக்ஸி கப்பில் போட்டுக்கலாம். நம்ம அதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ ஒரு 200 மில்லி பால் அதை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை துண்டு துண்டாக இல்லாமல் நல்லா அழகாக சாப்பிட்டா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக அம்மா ஒன்றுமே கட்டி கட்டியாக இல்லாமல் துண்டு துண்டாக ஒரு பழம் கூட இல்லாமல் நல்லா சாப்பிட்டா அழகாக அரைச்சாச்சு. பார்த்தீங்களா எப்படி அரைச்சிருக்கு பாருங்கள், அழகாக அரைஞ்சிட்டு. பாருங்கள், வெண்ணிலா எசன்ஸு இதை கொஞ்சமாக அப்படி ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம ஊற்றினோம்னா ஒரு நல்ல ஒரு மணம் கொடுக்கும். ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கீழே சீனி தூவிக்கலாம். நம்ம அந்த புட்டிங் மேலே கேரமல் பண்ணுறதுக்காக இப்படி நம்ம சீனியை போட்டு நல்லா இப்படி காய்ச்சிக்கலாம். தண்ணியை ஊற்றாமல் ஒரு சட்டியை வச்சு இப்படி நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாவு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி நல்ல ப்ரௌன் கலரில் அழகான அந்த பாவு வருது. சீனியில் காய்க்கும் போது இப்படி ஒரு பாவு கிடைக்கும். இப்படியே நம்ம இந்த சட்டியில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் அணைச்சிட்டு நம்ம அந்த கேக்கு ஊற்றுவோம்ல, அந்த கிண்ணத்தில் அப்படியே ஊற்றிக்கலாம். இது நம்ம புட்டிக்கு மேலே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இப்படி சீனி பாவை காய்ச்சி இப்படி ஊற்றிருக்கோம். இது ஊற்றினா ஒரு 5 செகண்டில் நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம குக்கர் ஸ்டார்ட் பண்ணி அது உள்ளே வச்சு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி அதில் குக்கரை வச்சு நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி உள்ள ஒரு சின்ன ஸ்டாண்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருந்தோம்ல, அதை தூக்கி அப்படியே உள்ளே வச்சுக்கலாம். இப்போ நம்ம உள்ளே இருக்க தட்டுக்கு ஒரு மூடி போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம். இது இப்படியே ஒரு 4-5 விசில் வரட்டும். அப்புறமா நம்ம அதை எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 4-5 விசில் வந்துட்டு இப்போ நம்ம கேக்க அவிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, கேக் அழகாக அவிஞ்சிட்டு இதை அப்படியே நம்ம வெளியே தூக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா அவிஞ்சிட்டு இப்படியே கொஞ்சம் நேரம் இருந்து ஆறட்டும். அப்புறமா நம்ம அதை எடுத்துக்கலாம் தட்டி. பாருங்கள், எடுத்து வச்சு நல்லா 5 நிமிஷம் ஆகிட்டு, 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம அதை ரவுண்டாக அப்படி எடுத்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு எடுங்க, அப்படின்னா அது நல்லா ரவுண்டாக வரும். பாருங்கள், நல்லா அழகாக ஆகிட்டு. பார்த்தீங்களா, அழகாக நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு. கேக் புட்டிங் அழகாக ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம அப்படியே வெட்டி வெட்டி அழகாக சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, வெட்டுறதே தெரியல, வச்ச உடனே அப்படியே இறங்குது அழகாக. பாருங்கள், அழகாக இருக்குது. நம்ம சின்ன குழந்தைங்கலேருந்து நம்ம பெரிய ஆள் வரைக்கும் அப்படி சாப்பிடலாம் பார்த்துக்கிடுங்க. இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை. பால், பழம், முட்டை, கொஞ்சம் சர்க்கரை, இனிப்புக்கு தக்கன கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கோம். அழகாக நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு புட்டிங். இந்த பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது செய்து கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியானது. நல்ல ஒரு பொருளை அழகாக செய்து கொடுங்க. நம்ம ஒரு புட்டிங் தான் பண்ணியிருக்கோம். அழகாக சின்ன பிளேட்டில் வச்சு இப்படி ஒரு துண்டாக பிள்ளைங்களுக்கு அழகாக கொடுக்கலாம். இது நம்ம சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும்
நம்ம அழகாக சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியானது. வாயில் வைக்கங்காட்டிலும் அப்படியே கரைஞ்சி வாயில் பேரும் பார்த்துக்கிடுங்க. சவைக்கவோ கடிக்கவோ எதுவுமே செய்ய வேண்டாம். அழகான புட்டிங் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியான பொருள். பால், பழம், முட்டை, சர்க்கரை. சர்க்கரை வந்து நம்ம தேவையான அளவுக்கு இனிப்பு அழகாக போட்டு நல்லா நம்ம இதை பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான பொருள், வீட்டிலே இருக்கும். பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க. ரொம்ப இஷ்டமாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, வெட்ட வெட்ட ஈஸியாக சுமூத்தாக அழகாக போயிடுது. வெட்டவே வேண்டாம், வைக்கங்காட்டிலும் கத்தியில் அப்படி போயிடுது. கண்டிப்பாக அம்மா சொன்னோம்னு ஒரு முறை இதை செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அப்படி ஒரு டேஸ்ட்டு, பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செய்வீங்க. பாருங்க, இப்படி மட்டும் வெட்டி வெட்டி துண்டு துண்டாக ஒவ்வொரு கேக் பிளேட்லையும் வச்சு அழகாக ஒரு ஸ்பூனை போட்டு பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிடுவாங்க. ரொம்ப இஷ்டமாக திம்பாங்க. இன்னுமா சரி பாருங்க, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு முறையாவது பண்ணி கொடுங்க. நல்லா பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. அம்மா பண்ண இந்த கேக் புட்டிங் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா பண்ண அந்த சமையல் எல்லாம் களக்காடு வெப்சைட்லேயும் போட்டு விடுவேன். அதை நீங்கள் கண்டிப்பாக அதையும் ஒரு முறை பாருங்கள். தேங்க்யூ. பாருங்கள், கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இந்த தேங்க்யூங்கிற வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பட்டுன்னு தின்னு முடிச்சிட்டா. பார்த்தீங்களா, உங்கள் வீட்டு குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ஒரு முறையாக செய்து கொடுங்க.